நான் கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட கிளியர் ஒயிட் ஜெல் கிடைக்கல, க்ரீன் கலரில் தான் கிடச்சிச்சு. ஸோ நான் இதே இங்கே லோக்கலில் வாங்கிட்டேன். ஆலோவேரா ஜெல்லை நமக்கு எந்த பாக்ஸில் நமக்கு வேணுமோ அந்த பாக்ஸில் நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ வேணும்னாலும் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. நான் ஒரு இந்த சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் டீ ட்ரீ ஆயில் வந்துட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸு, குறைஞ்சபட்சம் ஒரு 5 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 ட்ராப்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண நமக்கு அப்படியே க்ரீமியாக மாறும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டு நமக்கு அப்படியே க்ரீனிஷ் கலரில் மாறும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு டீ ட்ரீ ஆயில் வந்து ஒரு 5 ட்ராப்ஸுக்கு மேலே விடாதீங்க, கொஞ்சம் ஸ்கின் இரிட்டேஷன் ஆயிரும். பிம்பிள்ஸ் வந்துட்டு வந்துட்டே இருக்குது, அடிக்கடி வருது அப்படிங்கிறவங்களுக்கு இதை ரெகுலராக அப்ளை பண்ணும்போதுட்டு அந்த சுத்தமாக குறைஞ்சிடுது. நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஃபேஸ் ஃபுல்லாக ஜஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதான் அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மார்னிங்கில் எப்போதும் போல் எழுந்திரிச்சு ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஃபேஸுக்கு. அதே போல் ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் வருது, இல்லை வந்து வெறுமனே தலை வந்து அடிக்கடி அரிக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதாவது 1 மந்த்துக்குள்ளார முடிக்கிற மாதிரி, ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்கள் தலைக்கு தகுந்த மாதிரி அந்த தேங்காய் எண்ணெயிலையும் ஒரு 10-15 ட்ராப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டீ ட்ரீ ஆயிலில் கலந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த எண்ணெயை மட்டும் தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு வந்தோம். டெய்லியும் ரெகுலராக ஒரு வாரத்துக்கு தேய்ச்சிட்டு தலை குளிச்சுக்கிறோம். குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. சாயங்காலத்தில் தூங்கும்போது கூட தேய்ச்சிக்கிட்டு படுத்துக்கலாம். மறுநாள் தலை குளிக்கிறீங்கன்னா முதல் நாளே தேய்ச்சி ஊற வச்சு இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 தடவை பண்ணும்போதுட்டு டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடுது. அது அடிக்கடி வர்றது கிடையாது, எப்பயாவது தான் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி வரும்போதுட்டு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னாக்கா அந்த பிரச்சனையும் தீந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் இதை வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயில் வந்துட்டு நமக்கு ஸ்கின் கேருக்கும் ஹேர் கேருக்கும் ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் மோஸ்ட்லி இதெல்லாம் இங்கே லோக்கலில் எனக்கு கிடைக்காது. நீங்களும் ஆன்லைன்லேயே வாங்கிக்கோங்க. இந்த 2 ப்ராப்ளம்க்கு இது நல்ல சொல்யூஷன் கொடுக்குது. ஸோ இந்த பிம்பிள்ஸ் அண்ட் டேண்ட்ரஃப்க்கு 2த்துக்குமே நம்ம டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெகுலராக நம்ம ஒரு 15 டேஸ்க்கு மேலே கண்டினியூட்டியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ரெகுலராக ட்ரை பண்ணுறது தான். என் மற்ற ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நான் பண்ண மாட்டேன். பட் இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயுமே நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஏகப்பட்ட வீடியோஸ் நிறையா இருக்குது. பட் இது வந்துட்டு நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுறது கிடையாது. பட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.